இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோளின் ஆயுள் காலம் முடிய இருக்கும் நிலையில் விண்வெளி குப்பைகளை குறைக்கும் நோக்கத்தோடு செயற்கைக்கோளின் உயரத்தை குறைத்து அதன் பாகங்களை செயலிழக்க செய்து சுற்றுவட்ட பாதையை வெற்றிகரமாக குறைத்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோள் நகர்ப்புற திட்டமிடலுக்கான படங்களை வழங்குவதற்காக 2007ஆம் ஆண்டு விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. 680 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 635 கிலோமீட்டர் உயரத்தில் துருவ சுற்றுவட்ட பாதையில் இயங்கியது. கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் முடிவடைய உள்ள நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதி அதன் சுற்றுவட்ட பாதையின் உயரம் 130 கிலோமீட்டருக்கு கொண்டுவரப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் விதிகளுக்கு உட்பட்டு விண்வெளி குப்பையை குறைக்கும் வகையிலும் மற்ற செயற்கைக்கோளின் இயக்கங்களை பாதிக்காத வகையிலும் செயற்கைக்கோளின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோளின் தற்போதைய சுற்றுவட்ட பாதையின் புகைப்படத்தையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.